நெஞ்சுவலி காரணமாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முகிலன் இன்று எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். திருப்பதியில் ரயிலை மறித்து போராட்டம் நடத்திய நிலையில் ஆந்திர மாநில காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர் முகிலன் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதனையடுத்து அவரை சென்னைக்கு அழைத்து வந்த சிபிசிஐடி காவல்துறையினர் எழும்பூரில் உள்ள அலுவலகத்தில் வைத்து பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். அவர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவரை ராயபுரத்தில் உள்ள எழும்பூர் குற்றவியல் பெருநகர 2வது நீதிமன்ற மாஜிஸ்திரேட் ரோஸ்லின் வீட்டில் நள்ளிரவு 1 மணி அளவில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். என்னை கொண்டு வச்சு நிறைய ஊசிகள் போட்டாங்க, நிறைய அது சொன்னேன். என்னுடைய மனைவி மகனையே உயிரோடு இருக்காங்க நேற்று இரவு தான் தெரியும். ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பேசினார், உங்களுக்கு வேணுங்கிறத செட்டில் பண்ணி தர்றோம், வேணுங்கிறத செட்டில் பண்ணி கொடுக்குறோம், வெளிநாடு போய் செட்டில் வாங்க சொன்னால் கேட்க மாட்டீங்க. நான் பயங்கரமாக சண்டைக்கு போயிட்டேன். அப்படின்னு சொன்னார், நீங்கள் ஒத்துக்கிட்டா நல்லது, ஒத்துக்கலையா உங்களை மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்துவோம், உங்கள் குடும்பத்தையும் இல்லாமல் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஸ்டெர்லைட் தொடர்பாக எதையுமே வாய் தரக்கூடாது. நீங்க மற்ற எந்த போராட்டம் வேணாலும் பண்ணிக்கலாம். உயிர் ஆபத்தை பத்தி எல்லாம் பேசல, அதை பத்தி எல்லாம் பேசினா கவலைப்பட மாட்டேன். முழுக்க முழுக்க ஸ்டெர்லைட் நிர்வாகம் இருக்குது, காவல்துறையினர் இருக்காங்க. அதெல்லாம் துணை இல்லாமல் இத்தனை நடக்காது. அப்போது தமக்கு நெஞ்சுவலி என முகிலன் கூறியுள்ளார். அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து ஸ்டான்லி மருத்துவமனையில் முகிலன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இவங்களே கடத்திட்டு போயிட்டு இவங்களே கொண்டாந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு தானா போனாருங்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் 10 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வந்துடுங்க, ஆட்கொணர் ஒன்று போட்டிருக்கறனால உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி எங்களை வர சொல்லிட்டு இவ்வளோ நேரம் காத்திருக்க வச்சுட்டு திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கைது பண்ணுற மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. கடத்திட்டு போய் இப்போ பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற வகையில் சித்திரவதைகள் செய்து திருப்பி வந்து கொண்டாந்து விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாரு. யார் கடத்தினாங்கன்னு சொல்லல, அது அவருக்கே தெரியல. எங்க வச்சிருந்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லி அவருக்கே எந்தவித தகவலும் தெரியல. ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்திருக்கிறாங்க, பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஸ்டெர்லைட் சிடி பத்தி பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க, யார் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க அடைச்சி வச்சிருந்தவங்களே கொண்டாந்து திருப்பதி ஸ்டேஷன்ல விட்டுட்டு இவரே தானா போனதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடலில் நாய் கடிச்சு ஒரு காயம் இருக்கு, ரொம்ப உடம்பு மோசமாக தான் இருக்கு. சாப்பாடெல்லாம் போடாமல் வச்சிருப்பாங்களாட்டக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் மெலிஞ்சு போயிருக்கிறாரு. இப்போ உடனடியாக ஐசியூ வார்டில் சேர்த்தக்கூடிய கண்டிஷனில் தான் முகிலன் இருக்கிறாரு. முன்னதாக சிபிசிஐடி வெளியிட்ட அறிக்கையில் பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக முகிலனை கைது செய்துள்ளதாகவும் காணாமல் போன நாட்களில் தாம் எங்கிருந்தேன் என கூற அவர் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.